இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்கள்கிட்ட யாராவது வந்து வித்தியாசமான லாங்குவேஜில் பேசுனாங்கன்னா நீங்கள் ஏதோ அவங்க வேறு ஏதோ லாங்குவேஜில் பேசுகிறாங்க அப்படின்னு தான் நினச்சிப்பீங்க. ஆனால் அவங்க பேசுகிற லாங்குவேஜ் இந்த மொத்த உலகத்துலேயுமே இல்லைன்னா எக்ஸாக்டாக அதேமாரி ஒரு விஷயம் நடந்திருக்கு கலிஃபோர்னியாவில். 1970 அன்னைக்கு கலிஃபோர்னியாவில் இருக்கிற சான்டைகோங்கிற ஒரு இடத்துல கிரேஸ் அண்ட் விர்ஜினான்னு 2 ட்வின்ஸ் பிறக்கிறாங்க. பிறக்கும் போது என்ன தான் சாதாரணமாக பிறந்திருந்தாலும் அவங்க வளரும் போது வித்தியாசமான லாங்குவேஜில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்க பேசுகிறது அவங்களுக்கு மட்டும் புரியும், சுற்றி இருக்கிற யாருக்குமே புரியாது. ஈவன் அவங்க அம்மா அப்பாவுக்கு கூட அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு ஒன்றுமே தெரியாது. நம்ம எல்லாருமே இந்த சின்ன குழந்தைங்கலாம் பேசும்போது எப்படி ஏதோ வளருதுங்கன்னு கண்டுக்க மாட்டோமோ, அதேமாரி இவங்களும் ஏதோ வளரிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ சின்ன வயசில் இந்தமாரி பேசுகிறாங்க அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. 7 வயசு ஆகியும் அவங்க அதேமாரி தான் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் வெளியே உள்ள மக்கள் எல்லாரும் இவங்கள பார்த்து ரொம்ப பயந்து போய், என்னடா இவங்க வேற என்னமோ ஸ்ட்ரேஞ்சான லாங்குவேஜ் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் வடிகிற பச்சை முகங்களை பார்த்து இவங்க ஏதோ ஏலியன் லாங்குவேஜ் பேசுகிறாங்க, ஏதோ ஒரு ஈவில் ஸ்பிரிட்டோடைய வார்த்தைகளை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படிலாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பயந்து போனால் அவங்களோட அம்மா அப்பா அவங்க 2 பேரையுமே கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய்ட்டு அவங்கள தனித்தனியாக வச்சு செக் பண்ணி பார்த்ததில்ல அவங்க 2 பேரும் பேசுனது வேற எதுவுமே கிடையாது. அவங்க பேசுனது வேற ஒன்றும் இல்லை. அவங்க அம்மா வந்து ஜெர்மன் ஆளு, அவங்க அப்பா அமெரிக்காவில் உள்ள ஒருத்தர். அவங்க 2 பேர் லாங்குவேஜையும் மிக்ஸ் பண்ணி தான் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் 2 பேரும் ஒரே மாதிரி தான் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் தனித்தனியாக வேறு ஸ்கூலில் படிக்க வச்சு அவங்க படிக்கும் போதே அவங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கறனால அவங்களுடைய இந்த ஸ்ட்ரேஞ்சான லாங்குவேஜை அவங்க மறந்து போயிடுறாங்க. இப்போ அவங்க சாதாரணமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சயின்டிஸ்ட் எல்லாரும் ரிசர்ச் பண்ணுறேன்னு சொல்லி அந்த ட்வின்ஸோட யூனிக்னஸை அடிச்சிட்டாங்களா, இல்லை நம்மளை வச்சு ரிசர்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களே தன்னோட மனசுக்குள்ளேயே இந்த லாங்குவேஜை பூட்டி வச்சுட்டாங்களா?